இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவிலில் செய்யக்கூடாதவை என்ன என்ன? இதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல கோவிலிலே செய்யக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுட்டாலே மற்றவையெல்லாம் செய்யக்கூடாதவை என்று நாம புரிந்து கொள்ளலாம். கோவில்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, ஸ்ரத்தையோடு இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும். நம்முடைய மனமானது இறைவனின் பால் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இதை மட்டும்தான் கோவிலிலே செய்ய வேண்டும். நம்முடைய பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றோம் இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐந்தும், இந்த ஐம்புலன்களும் இறைவனின் பால் மட்டும்தான் குவிந்திருக்க வேண்டுமே தவிர, நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கிறோம், ஆனா பக்கத்துல யாரோ ஏதோ பேசின்னு இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த பேச்சிலே நம்முடைய கவனம் என்பது சென்றால், அந்த பேச்சானது நம்முடைய காதுகளிலே விழுந்து அது நம்முடைய மூளைக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் பண்றதுன்னு சொன்னாலே அங்க பார்த்தோம்னா நம்முடைய பக்திக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அவங்க என்ன சத்தம் போட்டாலும், என்ன விதமான ஒரு ஓசைகள் ஒலிகள் அங்கே எழுப்பப்பட்டாலும் இவை எதுவுமே நம்முடைய மூளைக்குள் செல்லாமல் நம்முடைய மனமானது அங்கே இறைவனின் பால் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் கஷ்டம்தான் சார். இது ஞானியருக்கு மட்டும்தான் பாசிபிள். நமக்கெல்லாம் எப்படி சார் திடீர்னு நாங்கள் யாரோ ஒரு விஐபி வரோன்னா நகர் சொல்றாங்கன்னா நம்ம யார் அந்த விஐபி அப்படின்னு பார்க்கறதுல தான் நம்முடைய எண்ணமானது திரும்பி விடுகிறது. நம்முடைய கண்ணும் அந்த இடத்திலே திரும்பி விடுகிறது. ஏதோ ஒரு திரைப்பட நடிகை வந்திருக்காருன்னு வச்சுப்போம் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறதுக்காக, உடனே எல்லாரும் நம்ம சுவாமியை விட்டுட்டு அவர் பின்னால தானே ஓடிக்கிட்டு இருப்போம். அவங்க கூட போய் செல்ஃபி எடுத்துக்கணும், அவங்க கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க பின்னாடியே ஓடுறோம் இல்லையா. இது போன்ற விஷயங்களைத்தான் செய்யக்கூடாது. அவரும் நம்மை போல் ஒரு மனிதர் தானே, அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு என்பதெல்லாம் இருக்கும் தானே. அவரும் இறைவனை வழிபடுவதற்காக வந்திருக்கிறார். அவர் விஐபிங்கிறதுனால அங்க இருந்தா கூட்டம் சேர்ந்து விடும் என்பதற்காக ஒரு தனி வரிசையில கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தரிசனத்தை பண்ணி உடனே அனுப்பிச்சிடுறான்னு சொன்னா, நாமும் அங்கே தரிசனத்தை விட்டு அவங்க போறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடலாமா? இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. அதை நன்றாக மனதிலே நிலை நிறுத்துங்கள். இது போக என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? ஒரு சுவாமி தரிசனம் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கோம்னா, அப்பதான் யாரோ ஒருத்தர் புதுசா பாக்குற மாதிரி யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ வந்திருப்பாங்க, என்ன கோவிலுக்கா அப்படின்னு கேட்கறது. பின்ன கோவிலுக்கு என்ன கோவிலுக்கான்னு கேட்கறது, தேவையில்லாம பேசுறது, புடவை நல்லா இருக்கே இது எங்க எடுத்தீங்கன்னு கேட்கறது, ஆடி தள்ளுபடியில் எடுத்தீங்களா, ஐயோ இது இவ்வளவு விலை சொல்றீங்களே, இது இங்க விட அங்க வாங்கினா நல்லா இருக்குமே, இது போன்ற கதைகளை சர்வ நிச்சயமாக ஆலயத்திலே பேசக்கூடாது. இது போக ஆலயத்துல பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த பிரசாதத்தை கைகளிலே வாங்கி கொண்டு ஒரு ஓரமாக சென்று, நிறைய பிரகாரங்கள்லாம் அழகா வச்சிருப்பா, மண்டபங்கள்லாம் வச்சிருப்பா, அங்க போய் அழகா உக்காண்டு எச்சல் பண்ணாம சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையோ இல்ல என்ன இலையில பிரசாதம் கொடுத்துருக்காங்களோ தட்டுல கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக அதற்குரிய டஸ்ட்பின்ல கொண்டு போய் போடணுமே தவிர, அங்க பிரசாதம் கொடுத்துருக்கான்னு சொன்னா அங்கேயே அந்த வாங்கியும் வாங்காம அப்படியே சாப்பிட்றது, எச்ச பண்ணி சாப்பிட்றது, திரும்பி அந்த கையாலே இன்னொரு பிரசாதத்தை வாங்குறது, இது போன்ற விஷயங்களையும் செய்யக்கூடாது. பிரசாதம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இறைவனுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு நேரடியா கொண்டு வந்து தரா அப்படின்னும் பொழுது அது நம்முடைய வயிற்றை நிரப்புகிறது என்று எடுத்துக்கொள்வதை விட நம்முடைய மனதை நிரப்புகிறது. அதனை மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு வாங்கி கொள்ள வேண்டும். பக்தி ஸ்ரத்தையோடு வாங்கி கொண்டு அழகாக ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டு அந்த பிரசாதத்தினை சாப்பிட வேண்டும். நின்றுட்டே அவசர அவசரமா சாப்பிட்றது, எச்சலை கை நல்லா இப்படிலாம் சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அப்படியே தூண்ல தடவுறது, இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. எச்சில் பத்து போன்ற விஷயங்கள் அந்த ஆலயத்தினுடைய தூண்களிலே படக்கூடாது. இதையும் நினைவிலே கொள்ளுங்கள். இது போக அந்த விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் எல்லாம் கொடுப்பா. எந்த ஒரு ஆலயமும் இன்றைய தேதியில அதற்கு விதிவிலக்கு இல்லாம இருக்கு. எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த தூண்ல பார்த்தோம்னா அங்க விபூதி கிடக்கு, இல்லைன்னா குங்குமம் கிடக்கு. கையில விபூதி வாங்கிக்கிறோம்னு சொன்னா எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு வாங்கி கொள்ள வேண்டும். அதை வாங்கிட்டு சரி நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்களா, நெத்தில வச்சுட்டு மிச்சத்தை ஒரு பேப்பர்ல, அங்கேயே பேப்பர்லாம் கொடுக்குறா, இப்பெல்லாம் பேப்பர்ல வச்சு கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை என்னால பேப்பர்லாம் எடுத்துட்டு போக முடியாது, எனக்கு எங்க பேப்பர்லாம் கிடைக்கலன்னு சொன்னா மீதி இருக்கக்கூடிய திருநீற்றினை நம்முடைய உடம்பிலேயே பூசிக்கொள்ளலாமே.
பூசிக்கொள்வதிலே என்ன உங்களுக்கு தயக்கம்? ஒண்ணு கை காலில் பூசிக்கலாம், இல்லைன்னா துண்டு போட்டிருக்கோம்னு சொன்னா எடுத்து அழகா நம்ம வயிற்றுல பூசிக்கலாம், மார்பில பூசிக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அந்த திருநீரு என்பதை அங்கே வீணாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அந்த திருநீற்றினை நிச்சயமாக வீணாக்க கூடாது. இந்த திருநீரு பிரசாதங்களை வாங்கிக்கணும். இதுபோல் இறைவனுடைய பிரசாதங்களை வீணாக்க கூடாது. ஒரு புஷ்ப பிரசாதம் தராங்கன்னு சொன்னா அதை கண்களிலே வைத்துக் கொண்டு தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் நிறைய பேர் துளசியை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த துளசியை பார்த்தீங்கன்னா 2 சாப்பிட்டு மிச்சத்தை அப்படியே கீழே போட்டு போயிடுறா. அது போலெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. சர்வ நிச்சயமாக தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும். 2 திருத்துழா கொடுங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 துளசியை மட்டும் வாங்கிட்டு வரலாம். இது போக இன்னும் ஒரு சில பேர் பண்ணுவா தெரியுமா, பெருமாள் கோவில்ல தீர்த்தம் தரான்னு சொல்லிட்டா அந்த தீர்த்தத்தை இப்படி சாப்பிட்டுட்டு உடனே தலையில தடவிப்பா. அதுபோல் தடவக்கூடாது. ஏன்னு சொல்றோம் சொன்னா, இப்போ தீர்த்தத்தை இப்படி சாப்பிட்டு கண்ணில் வேணா ஒத்திக்கலாம். நம்ம என்ன பண்றோம், தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு இந்த எச்சில் என்பது பட்டிருக்கும் தெரியுமா, நம்முடைய எச்சில் என்பது கைகளிலே பட்டிருக்கும். அதை அப்படியே தலையிலே தேய்த்துக் கொள்கிறோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா அவங்க பெருமாள்ல சடாரியை கொண்டு நம்ம தலையில வைப்பா. நம்முடைய எச்சில் என்பது தலையிலே பட்டிருக்கும். அந்த எச்சிலின் மேல் பெருமாளினுடைய அந்த திருப்பாதங்கள், அந்த சடாரி என்பது படலாமா? படக்கூடாது அல்லவா? இது எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டா யாரும் நம்ம கேட்காதனால இப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, முதல்ல சடாரியை வச்சிடுறா, அதுக்கப்புறம் தான் தீர்த்தத்தை கொடுக்குறா. முதல்ல சடாரியை வச்சுட்டு அப்புறம் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. தீர்த்தத்தை சாப்பிட்டு மிச்சம் இருக்குன்னு சொன்னா தலையில வந்து அப்படியே தடவுது என்பது கூடாது. தீர்த்தத்தை முழுசா சாப்பிட்டுடணும். மீதியை வந்து நம்முடைய உடம்பிலேயே நம்ம அப்படியே வைத்துக் கொள்ளலாம், அல்லது அப்படியே வெளியில போய் தனியா கை அலம்பிக்கலாமே தவிர தலையிலே நிச்சயமாக தடவக்கூடாது. இதையும் நினைவிலே கொள்ளுங்கள். ஏன்னா எச்சில்ங்கிறது தலையில பட்டுறது இல்லையா, அந்த மாதிரி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய உண்டு. நம்ம ஆலயத்துக்கு ரெகுலரா போயின்னு இருக்கோம்னு சொன்னா நாமே அந்த தவறுகளை நமக்கு நாமே சரி செய்து கொள்வோம். அதிலே சந்தேகமே வேண்டாம். ஆனால் இங்க எது வேணும்னு சொன்னா பக்தி, ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி. இந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி இருந்தாலே மற்ற தவறுகள் அனைத்தும், நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே காணாமல் போய்விடும் ஸ்ரத்தையுடன் கூடிய பக்திக்கு முன்னால். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.